மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் அருங்குன்றம் கிராமம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் மற்றும் கரகம் வீதி உலா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் 2 சுவாமிகளும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அருங்குன்றம் கிராம வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஏராளமான பொதுமக்கள் அம்மனுக்கு தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியை கோவில் நிர்வாகிகள் எஸ். திருநாவுக்கரசு, கே. குமார், எஸ். சாந்தகுமார், இ. ஞானசேகர், டி. தங்கவேல் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து வெகு விமர்சையாக செய்திருந்தனர். அதன் பின்பு இரவு நாடகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பௌர்ணமியை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மராட்டா நுழைவாயிலில் உள்ள விநாயகர் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து தென்கைலாய வலம் தொடங்கியது. நாதஸ்வர இசை ருத்ராட்சத்தால் ஆன சிவலிங்கத்தை சிவனடியார் தலையில் சுமந்து செல்ல அவரை தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தஞ்சை பெரிய கோவில் தென் திரு கைலாய பாதையில் ஓம் நமச்சிவாய் என உச்சரித்தவாறு தென் கைலாயம் வலம் வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதளா தேவி மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் திருமணம் வரம் வேண்டுபவர்களுக்கு திருமண தடை நீக்கியும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தந்தும், பக்தர்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றியும் தருபவளாக ஸ்ரீ சீதளா தேவி மாரியம்மன் விளங்குவதால் ஆக்கூர் சுற்றுவட்டார பகுதியின் பல்வேறு கிராமத்தினர் தங்கள் குலதெய்வமாக பாவித்து வணங்கி வருகின்றனர். பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ சீதளா தேவி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும், மாங்கல்யம் பாக்கியம் நிலைக்க வேண்டியும், திருமணம் கைகூட வேண்டியும், குழந்தை பேறு வேண்டியும் இதில் பங்கேற்ற பெண்கள் குத்து விளக்கை அம்மனாக பாவித்து புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தும், ஆலய அர்ச்சகர் கூறும் மந்திரங்களுக்கேற்ப குங்குமத்தால் காமாட்சி விளக்கு மற்றும் குத்து விளக்கிற்கு பூஜை செய்தும் வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு மங்கள பொருட்கள் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடிதபசு திருவிழா வெகு விமர்சையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதியின் எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து காலை மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியான நேற்று ஹரியும் சிவனும் உலகத்திற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நேற்று மாலை 6 மணிக்கு மேலாக நடைபெற்றது. அப்போது கோமதி அம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் இவ்விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் உள்ளூர் விடுமுறையும் அளித்து உத்தரவிட்டார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சின்ன சங்கரன் கோவில் அருள்மிகு கோமதி அம்பாள் சமேத ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தபசு காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், கல்லடைக்குறிச்சி, கடையம், வீரவநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். ஆடி தபசு திருவிழா கடந்த ஜூலை 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் தினமும் கோமதி அம்பாள் கிளி வாகனம், சிம்ம வாகனம், இடப வாகனம், புஷ்ப வாகனம், காமதேனு, அன்ன வாகனம்,
பூம்பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வீதி உலா நடைபெற்றது. 11ஆம் திருவிழாவான நேற்று அதிகாலை 4:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மாலை 6 மணி அளவில் வெள்ளி சப்பரத்தில் கோமதி அம்பாள் தபசுக்கு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து சங்கரலிங்க சுவாமி தபசு காட்சியளித்தார். இந்த ஆடி தபசு காட்சியின் சிறப்பு அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை பக்தர்களுக்கு உணர்த்தும் ஆன்மீக நிகழ்வாகும். சிவனும் மகாவிஷ்ணுவும் ஒரே பரம்பொருளின் வடிவங்கள் என்பதை எடுத்துரைக்கும் இந்த தபசு காட்சியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து ஓம் நமச்சிவாய, கோமதி அம்மன் திருவடிகள் சரணம் என பக்தி முழக்கமிட்டனர். திருவிழாவை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சின்ன சங்கரன் கோவில் வரை பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருவிழா வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. பக்தர்கள் அதிக அளவில் திரண்டதை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இன்றி ஆடி தபசு திருவிழா அமைதியாகவும் பக்தி உணர்வுடனும் நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தத்தகிரி முருகன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஞானஸ்கந்த குருநாதர் தத்தகிரி முருகனுக்கு ஆடி செவ்வாய் தினத்தினை முன்னிட்டு நேற்று மாலை தத்தகிரி மூலவர் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் தத்தகிரி முருகப்பெருமானை வணங்கி சென்றனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் நகரில் உள்ள அருள்மிகு பலபட்டறை மாரியம்மன் ஆலயத்தில் 80 நாள் திருவிழா திருவீதி உலாவை முன்னிட்டு மூலவர் பலபட்டறை மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மூலவர் சந்தனக்காப்பு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் உற்சவர் பலபட்டறை மாரியம்மன் 80 நாள் திருவிழாவை முன்னிட்டு சமயபுரத்து மாரியம்மன் அலங்காரத்தில் காட்சி தந்து திருவீதி உலா புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பொன் கைலாஷ் கார்டன் பகுதி மக்கள் நலசங்கம் குட்டை மேலத்தெரு பகுதியில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பல நூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள எல்லையம்மனுக்கு ஆடி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், கனி வர்க்கங்கள், திருமஞ்சனம், மஞ்சள், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சை சாறு, ஸ்வர்ண அபிஷேகம், சந்தனம், பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களான 21 திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மூலவர் எல்லையம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து விசிறி, சாமரம், வேல், கண்ணாடி போன்ற சோடச உபச்சாரத்துடன் அடுக்கு ஆராத்தி, பஞ்ச ஆராத்தி, ஏக ஆராத்தி, கும்ப ஆராத்தி, கலச ஆராத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை அழகர் கோவிலில் உலக புகழ்பெற்ற கள்ளழகர் திருக்கோவிலின் ஆடி பெருவிழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களுக்கிடையே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 60 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட திருத்தேரில் வடம்பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என 4 தேர் வீதிகளிலும் வலம் வரும் திருத்தேரில் தேவியருடன் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். பெருமாளை தரிசிக்க மதுரை மட்டுமல்லாமல் திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ளனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியும் 700க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. மேலும் பக்தர்கள் சிரமமின்றி தேரோட்டத்தை காண 6 அகன்ற LED திரைகள் அமைக்கப்பட்டு தேரோட்ட நிகழ்ச்சி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன.
10 நாள் ஆடி பெருவிழா நாளை நடைபெறும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி காந்தி ரோடு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ அரியாத்தம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ அரியாத்தம்மன், ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி, வெக்காளியம்மன் ஆகிய அம்மன்களுக்கு மிளகாய் யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் 108 கிலோ மிளகாய், மூலிகைகள், குங்குமம், மஞ்சள், பட்டுப்புடவை, பழ வகைகள் ஆகிய மங்கள பொருட்களை பக்தர்கள் சீர்வரிசையாக கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக எடுத்து வந்து யாக குண்டத்தில் வைத்து சிறப்பு மிளகாய் யாகம் நடைபெற்றது. மேலும் புனித நதியிலிருந்து கொண்டு வந்த புனித நீரை கலசங்கள் மூலம் பிரத்திங்கரா தேவி, வெக்காளியம்மன், ஸ்ரீ அரியாத்தம்மன் மூலவர்களுக்கு புனித நீரை ஊற்றி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ அரியாத்தம்மன் உற்சவர் சிலையை ஊஞ்சலில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சல் சேவை செய்து தாலாட்டி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். இதில் ஆரணியை சுற்றியுள்ள பக்தர்கள் திரளாக பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியையொட்டி 2ஆம் நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய காத்திருந்து வருகின்றனர். குறிப்பாக ராஜகோபுரம் எதிரே ஜிக்ஜாக் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல் அம்மன் கோபுரம் அருகே உள்ள பக்தர்கள் காத்திருக்கும் கூடத்தில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ராஜகோபுரம் மற்றும் அம்மன் கோபுரம் வழியாக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் முடிந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலை பி ஏரிக்கரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய 53வது ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் விழா இன்று துவங்கியது. இன்று அதிகாலை மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, தேன், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. கொடியேற்று விழாவினை முன்னிட்டு யாகசாலையில் கலசங்கள் வைத்து மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகா பூர்ணாகுதி நடைபெற்று பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கொடிமரத்திற்கு கலச புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையுடன் கொடியேற்று விழா நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் சுப்பிரமணியர் ஆண்டவருக்கு அரஹொரா அரஹொரா என கோஷங்களை எழுப்பி வணங்கினர். செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல், அரிசி, மணிலா வியாபாரிகள் மற்றும் எடைப்பணி தொழிலாளர்கள் சார்பில் நடைபெறும் இவ்விழாவில் வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை திருவிதி உலாவும் நடைபெறுகிறது. வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து அன்று காலை 6 மணிக்கு மேல் 108 பால்குட ஊர்வலமும், சக்திவேல் அபிஷேகம் மற்றும் ஊர்வலமும், தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு மேல் அக்னிச்சட்டி ஊர்வலமும், சக்திவேல் வீதி உலா நிகழ்ச்சியும், மேலும் மதியம் 12 மணிக்கு மிளகாய் பொடி அபிஷேகம், கடல் சுற்றுதல், மழுவேந்தல், தீமிதித்தல் ஆகியவை நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல், அரிசி, மணிலா வியாபாரிகள் சங்கம் மற்றும் எடைப்பணி தொழிலாளர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் அடிப்பிரதர்ஷனமாக பரிவார கிரிவலம் மேற்கொண்டனர். முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பார்வதி தாயுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரன் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மைய மண்டபத்தில் புறப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்தருளினர்.
தொடர்ந்து கோவிலின் பிரதான கோபுரமான தெற்கு கோபுர கொடிமரம் முன்பு முதல் பரிவார கிரிவலம், சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாடி முன்னே செல்ல ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக முதல் பரிவார கிரிவலம் வந்தனர். தொடர்ந்து இரண்டாவது பரிவார கிரிவலத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரன் முன்னே செல்ல பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலம் வந்தனர். மேலும் மூன்றாவது பரிவார கிரிவலத்தில் மங்கள இசை மற்றும் சிவ வாத்தியங்களுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலத்தில் கலந்து கொண்டனர். இதில் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் திருத்தலத்தில் தெற்கு கோபுர கொடிமரம் அருகில் தொடங்கி அதே இடத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் நிறைவு செய்வது சந்திரனின் முழுமையான சக்தி கிடைக்கும் நாள் என்பதாலும் இந்நாளில் வலம் வருவது மன அமைதி, முன்ஜென்ம பாவங்கள் நீங்குதல் மற்றும் இறையொருளை பெற்றுத்தரும் என்று நம்பிக்கை வைத்து கிரிவலம் வந்தனர். தொடர்ந்து இந்திர விமானத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மானூர் வட்டம் பேராவூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மாகாளி அம்மனுக்கு 36ஆம் ஆண்டு ஆடி அக்னி உற்சவ பெருவிழா துவங்கியது. காலை விரதமிருந்த பக்தர்கள் குளக்கரை சென்று கரகம் ஜோடிப்புடன் வீதி உலா வந்து கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அக்னி உற்சவ விழா என்னும் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவில் 50ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பூக்குழியில் இறங்கியும் அலகு குத்தி பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன்கள் செலுத்தினர். கடந்த வாரம் பூத்த மலர் பூச்சொரிதலுடன் துவங்கிய திருவிழாவில் நாள்தோறும் கலை நிகழ்ச்சிகளும் அலங்கார ரதத்தில் அம்மன் வீதி உலாவும் நடந்தது. கடந்த வாரம் அம்மன் சாட்டுதலும் ஜூலை 18ஆம் தேதி முதல் ஜூலை 29ஆம் தேதி வரை அம்மன் ஊர் விளையாடல் நிகழ்ச்சியும் நடந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலின் முன்புறம் பூக்குழி வளர்க்கப்பட்டு காலை 7 மணி அளவில் துவங்கியது. காப்பு கட்டி விரதமிருந்த ஆண்கள், பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 3 மணி நேரத்துக்கும் மேலாக பூக்குழி இறங்கினர். நேற்று காலை பால்குடம் எடுத்தும் மாவிளக்கு எடுத்தல், கொலு பொங்கல் வைத்தல் வழிபாடுகள் நடந்தன. இன்று ஏராளமான பக்தர்கள் அக்னிச்சட்டி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்து வந்து முதுகுளத்தூரில் காவல் தெய்வம் வடக்கு வாசல் செல்லியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முதுகுளத்தூர் டிஎஸ்பி சண்முகம் அவர்கள் தலைமையில் ஏராளமான போலீசார் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆடி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் 12வது ஆண்டில் தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமா பக்தர்களை சந்திக்கும் 148வது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது. நண்பகல் 12 மணிக்கு சேஷ பீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் ஓம் நமச்சிவாய மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிட்சமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜை செய்து மகா தீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார். இவ்விழாவில் கருங்குழி மட்டுமன்றி செங்கல்பட்டு, சென்னை, புதுச்சேரி, பெங்களூரு, கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன், KR சுரேஷ், வி கமலக்கண்ணன், வழக்கறிஞர் சுரேஷ், பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆடி மாத 2ஆம் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு கடலூர் நெல்லிக்குப்பம் பூலோகநாதர் திருக்கோவில் திருவிளக்கு பூஜையானது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் அங்கமாக காலை 10 மணிக்கு உற்சவர் மனோன்மணி அம்மனுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள் பொடி, மாவு பொடி, எலுமிச்சம்பழம், இளநீர், தேன், பால், தயிர், சந்தனம், விபூதி போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு
வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அனைத்து விதமான உபசாரங்களுடன் மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜையுடன் தொடங்கப்பட்டு இரவு 8 மணிக்கு மகா தீபாராதனையுடன் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்தனர். அவர்களுக்கு பிரசாதம் ஆலயத்தின் சார்பாக வழங்கப்பட்டது.